நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தெலுங்கு கார்த்திகை மாத விசேஷ பூஜைகள். ஸ்ரீ கால பைரவ சுவாமிக்கு நடைபெற்ற ஹோமத்தில் பங்கேற்ற திரளான பக்தர்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் கந்த சஷ்டி விழா கோலாகலம். அன்னையிடம் சக்திவேல் பெற்றுக்கொண்டு சூரபத்மனை வதைத்த ஸ்ரீ முருகப்பெருமான். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். பக்தி பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தெலுங்கு கார்த்திகை மாத பூஜைகள் மற்றும் ஹோமம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற ஸ்ரீ கால பைரவ சுவாமி ஹோமத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். ஆண்டுதோறும் தெலுங்கு கார்த்திகை மாதம் முழுவதும் திருப்பதி ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கார்த்திகை மாத பூஜைகள் மற்றும் ஹோமம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாக யாகசாலை பகுதியில் ஸ்ரீகால பைரவரை கொலுவிருக்கச் செய்து அழகாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். அதன் பிறகு அஷ்ட பைரவ ஹோமம், மகா பூர்ணாகுதி, கலச உத்வாசன, மகாசாந்தி அபிஷேகம் ஆகியவை நடத்தி ஸ்ரீகால பைரவ மூலவருக்கு கலசாபிஷேகம், அலங்காரம் மற்றும் நிவேதனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டினர். ஏராளமான பக்தர்கள் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீகால பைரவரின் திவ்ய அருள் வேண்டினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் புஷ்ப யாகத்தை முன்னிட்டு இன்று மாலை அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி மற்றும் தாயார் முன்பு அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதி ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மேடை மீது சிறப்பு அலங்காரத்துடன் அமர்ந்து காட்சி கொடுத்த ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு கற்பூரம் காட்டி கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளோடு அங்குரார்ப்பண வைபவத்தை துவக்கினர். தொடர்ந்து கலசத்திற்கு ஆரத்தி காட்டி வேத மந்திரங்கள் முழங்க அனைவரின் சங்கல்பத்துடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து புற்றுமண் சேகரிக்கப்பட்டு ஸ்ரீ விஸ்வக்சேனர் முன்பு வைத்து கற்பூரம் காண்பித்ததும் தலை மீது சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்து பாலிகைகளில் புற்று மண்ணுடன் நவதானியங்களை இட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. திருச்சி துவாக்குடி அருகே உள்ள திருநெடுங்களநாதர் ஆலயத்தில் கந்த சஷ்டி விழாவையொட்டி வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த சேவையில் பங்கேற்று ஸ்ரீ முருகப்பெருமானின் திவ்ய அருள் பெற்றனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் திருநெடுங்களநாதர் திருக்கோவிலாகும். இங்கு கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழா நிறைவாக ஆலய பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிறகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அதைத் தொடர்ந்து தேவியர்கள் சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு மலர் மாலைகள் சமர்ப்பித்து கிரீடமணிவித்து அழகாக அலங்கரித்தனர். பின்னர் உதிரி பூக்களால் சுவாமிக்கு அர்ச்சனை நடத்தி தீபாராதனை காட்டினர்.
தேவியர்கள் சமேதராக ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை பக்தர்கள் கண்ணார கண்டு மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் லட்சார்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு வேலனை மனமுருக வேண்டினர். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அந்த வகையில் வள்ளிமலையில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ ஆறுமுகநாதர் சுவாமி ஆலயம். இங்கு கந்த சஷ்டி விழாவின் ஒரு நிகழ்வாக லட்சார்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுகநாதரை கையில் வேல் சேவல் கொடியுடன் சிறப்பாக அலங்கரித்தனர். பிறகு மந்திரங்கள் உச்சரித்தபடி வில்வ இலை மற்றும் மலர்களால் ஸ்ரீ ஆறுமுகநாதருக்கு லட்சார்ச்சனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து மூலவர்கள் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுகநாதருக்கு விபூதி அலங்காரம் செய்து பூஜைகள் நடத்தினர். பின்னர் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த லட்சார்ச்சனை நிகழ்வில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆறுமுகனை வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 30 முக்கோடி தேவர்களையும் துன்புறுத்தி வந்த சூரபத்மனை வதைக்க வேண்டி சிவபெருமானின் நெற்றிக் கண்களிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் ஆறுமுகனாக அவதரித்தார் ஸ்ரீ முருகப்பெருமான். கந்த சஷ்டி விழாவை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு முருகன் ஆலயங்களில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்வுகளை பார்ப்போம். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக போற்றப்படும் திருச்சி திருவானைக்காவல் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் சூரசம்ஹார பெருவிழா கடந்த 21ஆம் தேதி துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமானை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்து பூஜைகள் நடத்தினர். அதைத் தொடர்ந்து 4ஆம் பிரகாரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் கஜமுகாசுரன், சிங்கமுகாசுரன், இறுதியாக சூரனை தன் வேல் கொண்டு வதம் செய்தார். சூரசம்ஹார நிகழ்வை அடுத்து சினத்தை தணிக்க தணிகை வேலனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வை அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் கண்டு ஸ்ரீ முருகப்பெருமானின் திவ்ய தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் பிரசித்தி பெற்ற எல்லை மாரியம்மன் கோவிலில் அருள் பாலிக்கும் அருள்மிகு பாலமுருகனுக்கு சூரசம்ஹார நிகழ்வையொட்டி சந்தன காப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி தூபதீபம் காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீ பாலமுருகன் திருவீதி உலாவாக வதம் செய்யும் இடத்திற்கு வந்தார். அங்கு பார்வதி தேவியிடம் வேல் வாங்கும் நிகழ்வும் அதைத் தொடர்ந்து சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த சூரசம்ஹார நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என்று கோஷம் எழுப்பி ஸ்ரீ பாலமுருகனை பக்தியுடன் வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சாணார்பட்டி அருகே திருமலைக்கேணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ முருகப்பெருமானை சர்வ அலங்காரத்துடன் கிரிவல பாதையில் வலம் வரச் செய்தனர். அதைத் தொடர்ந்து முருகர் போர்க்கோலமிட்டு மாமரமாக உருமாறி நின்ற சூரனை தனது வேலால் வதம் செய்தார். பக்தர்கள் வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷம் எழுப்பியவாறு ஸ்ரீ முருகப்பெருமானை தரிசித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகரின் மைய பகுதியில் உள்ளது அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் திருக்கோவில். இங்கு கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்வை முன்னிட்டு கருவறையில் அம்மனிடம் பெற்ற வேலுடன் வீற்றிருந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து சூரசம்ஹார இடத்திற்கு வந்த முருகப்பெருமான் கன்மம், வன்மம், மாயையின் வடிவமாக கருதப்படும் தாரகாசுரன், சிங்கமுகன், பானுகோபன் ஆகியோரை வதம் செய்தார். பிறகு ஆணவத்தின் அடையாளமான சூரபத்மனை வதம் செய்து மயிலாகவும் சேவற்கொடியாகவும் மாற்றி தன்னகத்தே வைத்துக் கொண்ட நிகழ்வு வைபவமாக நடைபெற்றது. பின்னர் தணிகை வேலனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வை பக்தியுடன் கண்டு களித்தனர். கரூர் வெண்ணெய்மலை அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது.
முன்னதாக பார்வதி தேவியிடம் வேல் பெறும் நிகழ்வும், அதைத் தொடர்ந்து ஆட்டுக்கிடா வாகனத்தில் ஸ்ரீ முருகப்பெருமான் திருவீதி உலாவும் நடந்தது. சூரபத்மன் என்கிற அசுரன் தன்னை போரில் யாரும் வெல்ல முடியாது என்ற ஆணவத்தில் கையில் கேடயம், வாள் ஏந்தி போர்க்களத்தை சுற்றி வலம் வர, முருகப்பெருமான் தர்மத்தை நிலைநாட்ட தனது வேலால் சூரபத்மனின் தலையை கொய்தி வதம் செய்தார். அப்போது திரளான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பியவாறு முருகனை பக்தி பரவசத்துடன் வணங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள மேலவாசல் முருகனுக்கு சூரசம்ஹார நிகழ்வை முன்னிட்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமானை சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்து பூஜைகள் நடைபெற்றன. பிறகு பக்தர்களின் அரோகரா கோஷ முழக்கத்துடன் ஸ்ரீ முருகப்பெருமான் வேலால் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் சூரவதம் செய்த வேலுக்கு பாலால் அபிஷேகம் செய்து பூமாலை சாற்றி தீபாராதனை காட்டப்பட்டது. நாகை மாவட்டம் சிக்கல் ஸ்ரீ நவநிதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சிங்காரவேலர் ஆலயத்தில் கந்த சஷ்டி விழா கடந்த 21ஆம் தேதி துவங்கி விமர்சையாக நடைபெற்று வந்தது. சங்கு முழக்கத்துடன் தங்க ஆட்டுக்கிடா வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி 3 முறை வேலால் சூரனை வதம் செய்தார். அப்போது கூடியிருந்த பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என பக்தி பரவசத்தில் கோஷங்களை எழுப்பினர். பல முகங்களுடன் வந்த சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சூரனை வதைத்த மகிழ்வோடு வானவேடிக்கை நிகழ்ச்சியை நடத்தி பக்தர்கள் மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இங்கு சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு வெள்ளி கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரத்துடன் கோவில் அருகே உள்ள வளாகத்தில் எழுந்தருளச் செய்தனர். முருகப்பெருமான் மற்றும் சூரன் நேருக்கு நேர் போர் புரிய, அதன் பிறகு முருகன் தனது வேலால் சூரபத்மனை வதம் செய்தார். அதைத் தொடர்ந்து தீபாராதனை காட்டி கோவில் ஆலய பிரகாரத்தில் முருகப்பெருமானுக்கு ஊஞ்சல் சேவையை நடத்தினர். பின்னர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மூலவருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வேல் மற்றும் சேவல் கொடி வைத்து பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கினர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா சிறப்பாக நிறைவு பெற்றது. முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்வையொட்டி உற்சவர் ஸ்ரீ முருகப்பெருமானை சர்வ அலங்காரத்துடன் ஆலய வளாகத்தில் கொலுவிருக்கச் செய்து ஷோடசோபச்சாரங்களை செய்து பல்வேறு தீபாராதனைகள் காட்டினர். அதைத் தொடர்ந்து சண்முகநாதர் அன்னையிடம் சக்திவேல் வாங்கி கஜமுகாசுரன், பானுகோபன், சிங்கமுகாசுரன் மற்றும் சூரபத்மனை வதம் செய்தார். அதன் பிறகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனிதர்களாகிய தங்களுக்குள் இருக்கும் ஆணவம், வன்மம் போன்ற தீய சக்திகளை அழித்து என்றும் உன் அருள் பெற வேண்டுகிறோம் என்று ஸ்ரீ முருகப்பெருமானை மனதார வேண்டினர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திருநாராயணபுரத்தில் உள்ளது ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் ஆலயம். இங்கு திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகத்திற்கான யாக பூஜைகள் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வந்தன. முன்னதாக கலச பிரதிஷ்டை செய்து பூஜைகள் மற்றும் யாக குண்டங்களை அமைத்து பல்வேறு வகையான மூலிகை பொருட்களை சமர்ப்பித்தனர். பூர்ணாகுதியை தொடர்ந்து கலசம் மற்றும் ஹோம குண்டத்திற்கு தீபாராதனை காட்டி கடம் புறப்பாடு நடைபெற்றது. மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோவில் கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு பெருமாளின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாயினர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திரு அவதார உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மதுரகவி வானமாமலை ஜீயர் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த உற்சவத்தில் பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை நாங்குநேரியில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலத்தில்
மணவாள மாமுனிகள் திரு அவதார உற்சவம் கடந்த 18ஆம் தேதி சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. ஐப்பசி மூல நட்சத்திரத்தில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து மணவாள மாமுனிகள் சன்னதியில் சுவாமி ராமானுஜர் எழுந்தருள திருமஞ்சனமும் பிறகு திருமண்காப்பு சாற்றி பவித்திர மாலைகள் மற்றும் மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்தனர். அத்தியாபக கோஷ்டியினரின் திருப்பாவை சாற்றுமுறை நடைபெற்றதும் ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி மரியாதையும், மாமுனிகளுக்கு சாற்றிய திருமண், ஸ்ரீசூர்ணம் மற்றும் ஈரவாடை தீர்த்தம் வழங்கப்பட்டது. பின்னர் வெள்ளி தோளுக்கினியானில் ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள மங்களாசாசனம் நடைபெற்றது. அதையடுத்து ஜீயர் சுவாமிகள் தலைமையில் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஒரே பல்லக்கில் எழுந்தருளி புறப்பாடு கண்டருளினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டின் பல்வேறு முருகப்பெருமான் ஆலயங்களில் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்ரீ சண்முகநாதனின் திவ்ய திருவருள் பெற்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த தாப்பேட்டை காசி விசாலாட்சி உடனமர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காசி விசாலாட்சி அன்னையிடம் முருகப்பெருமான் வேல் பெற்று கொண்டு பல்லக்கில் எழுந்தருளி ராஜவீதியில் வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்ப முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்தார். அப்போது தேவர் படை, அசுரர் படை வேடமணிந்த பக்தர்கள் போரில் ஈடுபட்ட காட்சி தத்ரூபமாக இருந்தது. பின்னர் சிவாலயத்தில் முருகப்பெருமானுக்கு 7 விதமான திரவியங்களால் அபிஷேகம் நடத்தி தீபாராதனை காட்டினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருத்தளிநாதர் திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. சிவகாமி அம்பாள் முன்பு வைத்து பூஜிக்கப்பட்ட வேல் வாங்கும் நிகழ்வும், அதைத் தொடர்ந்து சூரனை வதம் செய்யும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பியவாறு ஸ்ரீ முருகப்பெருமானை மனதார வழிபட்டனர். இறுதியாக சூரன் சேவல் மற்றும் மயிலாக மாறி முருகனிடம் தஞ்சமடைந்தார். அப்போது பக்தர்கள் மீது மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வரும் சண்முகருக்கு சூரசம்ஹார திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து முருகப்பெருமான் திருவீதி உலா வந்து ஆணவத்தோடு இருந்த சூரர்களை வதம் செய்தார். சூரசம்ஹார விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பி பக்தி பரவசத்துடன் முருகனை வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இங்கு கந்த சஷ்டி விழா சிறப்பாக துவங்கி நடைபெற்று வந்தது. நிறைவாக முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ முருகப்பெருமானை பல்லக்கில் வலம் வரச் செய்து கோவிலை சுற்றியுள்ள பிரகாரத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு உருவமாக மாறி வந்த சூரனை முருகன் தனது வேலால் வதம் செய்தார். இந்த நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என்று கோஷம் எழுப்பி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் கந்த சஷ்டி விழா கடந்த 21ஆம் தேதி துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வாக சூரசம்ஹார நிகழ்ச்சியை முன்னிட்டு வேல் வாங்கும் நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகப்பெருமான் பல்வேறு முகங்களுடன் மாறி மாறி வந்த சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் சினம் தணிய வேண்டி முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கந்தனை மனமாற வேண்டி வழிபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழாவையொட்டி சூரசம்ஹார நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ முருகப்பெருமானை பல்வேறு மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து ஆலய பிரகாரத்தில் கொலுவிருக்கச் செய்தனர்.
அதைத் தொடர்ந்து பூஜைகள் நடத்தி பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. அதன் பிறகு சண்முகநாதர் அன்னையிடம் சக்திவேல் பெற்றுக்கொண்டு சூரனை வதம் செய்ய புறப்பட்டார். கஜமுகாசுரன், சிங்கமுகாசுரன், பானுகோபன் ஆகியோரை வதம் செய்த முருகப்பெருமான் இறுதியாக சூரபத்மனின் தலையை கொய்தி வதம் செய்தார். பின்னர் முருகனுக்கு வெற்றி வாகை மாலை சூட்டி தீபாராதனை காட்டினர். ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்ரீ சண்முகநாதரை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ சின்மய விநாயகர் ஆலயம். இங்கு ஸ்ரீ பாலமுருகன் அருள் பாலித்து வருகிறார். கந்த சஷ்டி விழாவையொட்டி சூரசம்ஹார நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ பாலமுருகன் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுப்பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சியை கண்டு பக்தி பரவசத்தில் மூழ்கினர். தென் மாவட்டங்களில் புராதன சிறப்புமிக்க திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதியம்மன் திருக்கோவிலின் உள் பிரகாரத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுகநயினார் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார். கந்த சஷ்டி விழாவையொட்டி சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ சுப்பிரமணியர் வெள்ளி குதிரை வாகனத்திலும் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுகநயினார் மரச்சப்பரத்திலும் போருக்கு புறப்பட்டனர். சந்தி பிள்ளையார் கோவில் முன்பு வேணுவகுமாரர் கோவிலிலிருந்து வேலெடுத்து வந்தார் ஆறுமுகநயினார். பின்பு ரத வீதிகளில் எழுந்தருளிய சுப்பிரமணியர் சூரபத்மனை வதைத்து மயிலாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி அருள் வழங்கினார். பின்னர் சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருள்மிகு ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் மணவாள மாமுனிகள் அவதார தின மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் உள்ளது ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் ஐப்பசி மாத மூல நட்சத்திரம் அன்று மணவாள மாமுனி அவதார உற்சவம் கடைபிடிக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டு மணவாள மாமுனி அவதார உற்சவத்தை முன்னிட்டு கலசங்களில் புனித நீர் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் அபிஷேக மேடையில் உற்சவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளை எழுந்தருளச் செய்து பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தினர். அதன் பிறகு புனித நீரை ஊற்றி ஸ்ரீ மணவாள மாமுனிக்கு திருமஞ்சனம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு சுவாமியின் திவ்ய அருள் பெற்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தெலுங்கு கார்த்திகை மாத விசேஷ பூஜைகள். ஸ்ரீ கால பைரவ சுவாமிக்கு நடைபெற்ற ஹோமத்தில் பங்கேற்ற திரளான பக்தர்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் கந்த சஷ்டி விழா கோலாகலம். அன்னையிடம் சக்திவேல் பெற்றுக்கொண்டு சூரபத்மனை வதைத்த ஸ்ரீ முருகப்பெருமான். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். பக்தி பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. விநாயகேஷம் நநாதோ தநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.